எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய 7வது நாள். இன்னைக்கு மார்னிங் வந்து வெயிட் செக் பண்ணியாச்சு. 54.35. நேற்றை விட இன்னைக்கு வந்து ஒரு 3/4 கிலோ வந்து குறைஞ்சிருக்கு. இந்த 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக குறைச்சிட்டோம். ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்குதுன்னா அது நன்மைக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுக்காக தான் இருக்கலாம். அப்புறம் எப்பயும் போல் 250 ml வந்து எனர்ஜி ட்ரிங்க் எடுத்து குடிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா சீரக தண்ணி. எழுந்திரிச்ச உடனே சீரக தண்ணி காய்ச்சி வச்சிருவேன். இது வந்து சாயந்தரத்துக்குள்ளே காலி ஆயிரும். சீரக தண்ணி காய்ச்சியாச்சு. இப்போ பாப்பாங்க எழுந்திக்கிறதுக்குள்ளே அவங்களுக்காக வந்து ராகி கூழும் காய்ச்சி வச்சாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் 1 hour வந்து வாக்கிங், வீட்டுக்குள்ளே தான் வாக்கிங் போகிறேன். இது ஹெட்ஃபோன் எதுக்கு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மீட்டிங் நடக்கும். ஃபோன் பார்த்துக்கிட்டே நம்ம வாக்கிங் போக முடியாது அப்படிங்கிறதுனால அது மட்டும் காதில் கேட்டுக்கிட்டே நடப்பேன். 1 hour வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சீரக தண்ணியில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வந்து குடிப்பேன். அப்புறம் 9 மணிக்கு மேலே தான் நான் காலையில் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிடுவேன். அது பார்த்தீங்கன்னா 9:30 10 மணி அந்த டைம் பார்த்து தான் எடுத்துக்கிடுவேன். மில்க் ஷேக் தான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கும். நான் எப்போ மில்க் ஷேக் காலையில் நைட்டு எப்போ எடுத்தாலும் பாப்பா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தே குடிப்பாங்க. இன்றைக்கி பாப்பா அவங்களும் பார்த்திங்கன்னா குடித்தாங்க. நான் ஒரு டம்ளர்னால் அதில் அரை டம்ளர் அவங்களே குடிச்சிருவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக குடிச்சிட்டு மீசையெல்லாம் போட்டிருக்காங்க. காலையில் முடித்ததுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு வந்து எப்பயும் போல் 2 நெல்லிக்காய் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா பழமும் ஒரு ஆரஞ்சு பழமும் எடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்து பாப்பா அவங்களுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாம். அதனால் வந்து இன்றைக்கி நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று தான் எடுத்து போட்டிருக்கேன். நெல்லிக்காய் மட்டும் 2 சாப்பிட்டுக்கிட்டேன். மத்தியானம் லஞ்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒயிட் ரைஸில் செஞ்சது தான். குஸ்கா மாதிரி செஞ்சுருந்தேன். அப்போ தயிர் வெங்காயம், ஒரு முட்டை, 2 வத்தல் வச்சு சாப்பிட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் நிறைய போட்டிருந்தேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் செஞ்சதுனால அது வந்து நைட்டு வரைக்கும் வச்சுருந்தா நல்லா இருக்காதுன்ட்டு நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து இதுவே எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் லஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டில் இருந்து ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அந்த ட்ராவலில் இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்குது. இங்கே ஒர்க் அவுட் பண்ணுற எல்லா இடமும் இருக்குது. நம்ம கோட்ரஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா அது இருக்குது. ஆனால் எப்போயுமே கூட்டமாக இருக்கும், போக மாட்டோம். பாப்பாங்களை வச்சுட்டும் போக முடியாது. ஹஸ்பண்டுக்கு வந்து ஈவினிங்க்கு அப்புறம் லீவாக இருந்ததுனால சரி போயிட்டு வருவோன்ட்டு போனோம். அங்கே போய் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணேன். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அங்கேயே வந்து வாக்கிங்கெல்லாம் போயிட்டு ஒரு 1 hour கழித்து தான் வீட்டுக்கு வந்தோம். இங்கே பாருங்க சின்ன பிள்ளைங்க கூட அந்த வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கவங்கெல்லாம் காலையில் வரமாட்டாங்க, வெயில் அதிகமாக இருக்கனால ஈவினிங் தான் வருவாங்க. அதனால கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எப்பயும் போல் குடித்தாச்சு. குடிச்சிட்டு அந்த நம்ம சீரக தண்ணி வந்து காலி ஆயிரும். திரும்பியும் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு மேலே சீரக தண்ணி வந்து நான் காய்ச்சி வச்சிருவேன். இது நைட்டு வரைக்கும் வந்து வச்சு குடிப்பேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிடுவேன். சீரக தண்ணியும் குடித்ததுக்கப்புறம் வாக்கிங் தான். காலையில் 1 hour, நான் ஈவினிங் 1 hour. ஏன்னா இப்போ வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறதை குறைச்சிருக்கிறதுனால வாக்கிங் மட்டும் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி போகணுன்ட்டு காலையில் ஒரு 5000 ஸ்டெப், இப்போ ஒரு 5000 ஸ்டெப். இதுவே பார்த்திங்கன்னா 1 hour வந்துடும். வாக்கிங் போவேன். வாக்கிங் போயிட்டதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காலைல 9 மணிக்கு ஃபுட்டு எடுக்கிறதுனால சாயந்தரம் 5 மணிக்கே வந்து ஃபுட்டை முடிச்சிக்கிடுவேன். லிக்யூடு மாதிரி தான், ஜூஸ் தான் எடுத்துக்கிறேன். நேற்று ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி இப்போயும் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன். நைட்டுக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணது தான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து நாளைக்கு காலையில் தான் அடுத்த ஃபுட்டு. இப்போ இதோட முடிச்சுக்கிடுவேன். நைட்டு வந்து ஒரு 9 மணி, நம்ம 10 மணிக்கு தூங்க போகிறோம்னா 1 hourக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திரிபலா சூரணம் இதில் வந்து 1 ஸ்பூன் போட்டு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிருவேன். இதோட வந்து இன்றைக்கி நைட்டு ஃபுட்டு முடிஞ்சிடும். நாளைக்கு தான் வெயிட் செக் பண்ணி